ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இன்றைக்கு தேவன் கொடுத்த செய்தி ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இன்னத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த மானிட்டர்ல உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். கவனிக்க இந்த கடைசி லைன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாமோடு பேசும்போது, ஆபிரகாமுக்கு வயசு என்ன சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா வயசு போட்டிருக்கோம் 75, 75. 75வது வயதுல ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததியை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. 75வது வயதுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் சந்ததியை குறித்து பேசுகிறார். உனக்குள் வம்சங்கள், உனக்குள் ஆசீர்வாதம் பெருகும், உனக்குள் இந்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ 75 25 வருஷம் இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. 25 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. 25வது வயதுல, அதாவது 75 100வது வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, வார்த்தைகளுக்காக காத்திருங்கள். அல்லேலூயா. காத்திருங்கள். அது தாமதித்தால நிச்சயம் ஆண்டவர் செய்வார். 25 வருடம் காத்திருப்பு ஆபிரகாமுக்கு. இந்த 25வது வருடத்தில் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சில நேரத்தில் நாம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்யும் போது, ஒருவேளை இதெல்லாம் பொய்யா, சும்மா ஏதோ வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, ஃபார்மாலிட்டிக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுக்குறாங்க. இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தம்னாங்க, போன மாசம் அந்த வாக்குத்தத்தம்னாங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃபார்மாலிட்டிஸா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நாம யோசிக்கலாம். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய ஃபார்மாலிட்டிஸ் இல்ல. தேவன் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தை கூட ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. தேவன் சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனா நமக்கு பொறுமை வேணும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் எனக்கு என்னிடமாய் சாய்ந்தார், நான் பொறுமையோடு காத்திருந்தேன். இன்னைக்கு பொறுமை இருக்குதா? நமக்கு பொறுமை இல்லை. சில நேரத்தில் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம், வாக்குத்தத்தம் சொன்னீங்களே, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே ஆண்டவரே, நிறைவேறலையே. ஆண்டவர் சொல்றார், பொறுமையோடு காத்திருங்கள். பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தங்களை நிச்சயம் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அது எதை குறித்து இருந்தாலும் சரி, குடும்பத்தை குறித்தாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை கொடுக்க போற, உங்களுக்கு திருமண காரியங்கள், உங்கள் சந்ததி, உங்களுடைய வீடு, ஆசீர்வாதங்களை குறித்து, எதை குறித்து கர்த்தர் பேசியிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் இந்த 25 வயசு 25 வருஷம் தேவனுக்காக காத்திருந்தார். ஆனா அதுக்கு நடுவுல 3 விதமான டெம்பரவரி ஆசீர்வாதத்தை தேடினார். ஆல்டர்னேட், அதாவது கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வரைக்கும் அந்த இடத்தில் இந்த காரியத்தை வைத்து, இந்த காரியங்களை வைத்து தன் வாழ்க்கையை நடத்தினார். நல்லா கவனிங்க,
ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தை கற்றுக் கொடுத்தார்? உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கன்ஃபார்ம் பண்றதுக்கு 15ஆம் அதிகாரத்தில் கூப்பிடுறார் ஆபிரகாமை. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு 5ஆம் வசனத்துல, 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணி இவ்வனமாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ கர்த்தர் மறுபடியும் பேசுறார், திரும்பவும் பேசுறார். 86 வயசுல மறுபடியும் பேசுறார். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெறும்போது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். 86 வயசுல திரும்பவும் கர்த்தர் 17ஆம் அதிகாரத்தில் பேசுறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு 75 வயதுல பேசின வார்த்தைக்காக நீ பொறுமையோடு காத்திருக்காம, அதற்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்குள் சில காரியங்களை நீ செய்து கொண்டே இருக்கிறாய். இவைகள் உனக்கு நிரந்தரம் அல்ல என்பதை கர்த்தர் காண்பித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிங்க, நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன். கர்த்தர் 12ஆம் வசனத்துல 12ஆம் அதிகாரத்துல 75 வயசுல வாக்கு பண்ணிட்டாரு சந்ததியை தருவன்னு. ஆனா ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போதே கூட யாரை கூட்டின்னு போறாரு? சொல்லுங்க, கூட யாரை கூட்டின்னு போறாரு? 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாரு கூட போறது? லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். 5ஆம் வசனம் படிக்கிறேன். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும். அப்பனா என்ன முறை வருது? லோத்து ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? சித்தப்பா பையனா, அண்ணன் பையனா, இவர் சித்தப்பா. அல்லேலூயா. பையன் அப்பா பையன். அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்றார், குழந்தை இல்லாத போது உனக்குள் இந்த பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஆசை, இவர் சொன்னதை எப்ப நிறைவேற்றுவாரோ, அல்லேலூயா, இது சொன்னது எப்ப நிறைவேற்றுவாரோ அது வரைக்கும் யாரை பையனா வச்சுக்கலாம்? கூட லோத்துவ பையனா வச்சுக்கலாம். நான் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடின, ஏன் இவரை லோத்துவ இந்த ஆபிரகாம் கூட்டின்னு போனார்? ஒன்று போட்டுருச்சு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிள். அவர் அண்ணன் இல்லாதனால அண்ணன் பையனை இவர் தத்தெடுத்து இவர் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போனாராம். இன்னொரு ரெஃபரன்ஸ் பைபிள்ல போட்டிருந்தது, இவருடைய பாதுகாப்புக்காக லோத்துவ கூட கூப்பிட்டுக்கினாராம். இன்னொரு பைபிள்ல போட்டிருந்தது, இவருக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக என் பிள்ளையா நினைச்சு நான் இவனை கூட கூட்டிட்டு போனார். ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணார், ஆண்டவர் நான் உனக்கு சந்ததியை தருவேன். ஆனா இவர் மாற்று காரியத்தை தேடுகிறார். அல்லேலூயா சொல்லுவார். வாக்குத்தத்தத்துக்காக பொறுமையோடு காத்திருக்க முடியவில்லை. எனக்கு ஆண்டவர் எப்போ சந்ததி கொடுப்பாரோ, இருந்தாலும் அண்ணன் பையன் தானே, லோத்துவை நாம கூட கூட்டிக்கும் போவோம், ஆண்டவர் கொடுத்தா ஒரு வேலை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தன்னுடைய சகோதரனுடைய குமாரனை அழைத்து கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வாக்கு பண்ணதுதான். இதுக்கு நடுவில் அதுக்கு பதில் இது, இதுக்கு பதில் இது எல்லாம் நம்ம கணக்கு போடக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. தரேன்னு சொன்னா தரன் தான், தருவார். கர்த்தர் தரேன்னு சொன்னா தருவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு நடுவில் எனக்கு இந்த பிரச்சனை, என்னால இந்த லோன்லினஸ், இந்த தனிமை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, கல்யாணம் ஆகும் போது இவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அந்த இடத்தில் வேறு ஒருவரை நிறுத்தக்கூடாது. அது காதலனா இருக்கட்டும், இல்ல இவங்களா இருக்கட்டும், அவங்களா யாரும் நிறுத்தக்கூடாது. புள்ள இடத்துல வேற, இல்ல ஆசீர்வாதம் இல்ல ஆசீர்வாதத்தின் இடத்துல வேற. அந்த இடத்தில் நாம ஆல்டர்னேட்டா எந்த ஒரு காரியத்தை நாம நிறுத்துறோமோ அங்கே தாமதமாகிறது. ஒருவேளை 75ல கட்ட சொல்லியிருந்தானா 76ல கட்ட நிறைவேற்றி இருக்கலாம். அல்லேலூயா. அது நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னா, இவர் கூட லோத்துவை கூப்பிட்டுக்கினார். ஆமென். சரி,
இது பெரிய செய்தி. நான் சுருக்கமா பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ரெண்டாவது, முதல் லோத்துவை கூப்பிட்டு போனாரு. கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் லோத்து அனுப்பிட்டார். லோத்து போயிட்டார். அவங்களுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவங்களுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்த போது லோத்து பிரிஞ்சு போயிட்டார். அவ்வளவுதான். இவன் டெம்பரரியா தேடி வச்சு, கண்ணே மணியே லோத்து, நீ தாண்டா எனக்கு புள்ள மாதிரி, நீ தாண்டா எனக்கு எல்லாம் சொல்லி இந்த லோத்து இப்ப அந்த இடத்தை விட்டு அவர் போயிட்டார். அல்லேலூயா. அடுத்தது யார சொல்றாரு? அந்த இடத்துல வேற ஒருத்தர் வைக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், வேற யார வச்சார்? வாசிங்க 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம்னா லோத்து பிரிஞ்சு போனாரு. அங்க ஒரு யுத்தம் வந்தது. லோத்துக்காக சப்போர்ட் பண்ணாரு. அக்கார விட்டுட்டு வந்துட்டார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, பயப்படாதே, நான் கேட்டகவும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? இப்பதான் இவருக்கு வருது ஞாபகம். இவ்வளவு நாள் கேட்கல. ஏன்னா இவ்வளவு நாள் ஏன் கேட்கல? ஆபிரகாம் ஏன் கேட்கல அப்படின்னா, யார் இருந்தது கூட? லோத்து. நாம கூட சில நேரத்தில் யாரையாவது ஒரு மனிதனை சார்ந்து கொள்ளும் போது, யாராவது ஒரு ஆசீர்வாதத்தை, எதையாவது ஒரு ஆசீர்வாதத்தை நாம ஆல்டர்னேட்டிவா அந்த இடத்துல வச்சு அதை நாம நம்முடைய வாழ்க்கையில் சமாளித்து நடத்தும் போது கர்த்தர் அமைதியாயிடுவாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் லோத்து பிரிந்து போன பிறகு இப்ப கேட்கிறார், அடியானுக்கு என்ன தருவேன்? தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்றான். 3வது வசனம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதுக்கு பதில் யாரு இப்போதைக்கு இருக்கிறது? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எலியேசர் 2வது வேற இடத்துல வைக்கிறார். எலியேசரை கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ற சத்தியம் புரியும் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் சொன்னா அவருக்காக காத்திருக்க வேண்டும். அது தாமதிக்குதோ, அது நடக்குதோ, அது நடக்கலையோ, அந்த காரியங்கள் கர்த்தர் செய்றாரோ செய்யலையோ, தேவ பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. லோத்துவை வச்சாரு, லோத்து போயிட்டார். அடுத்தது யாரை வைக்கிறார்னா எலியேசர். இவர் சொல்றாரு, இதோ 3வது வசனம் பாருங்க, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். இவனே ஆபிரகாமே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? என் வீட்டில் பிறந்த இவன் சுதந்திரவாளி, எல்லாத்துக்கும் சொந்தமானவன், எல்லாத்துக்கும் இவன் தான் உரிமையாளன். பைபிள்ல ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்குது, இவன் தான் எல்லா உடைமைகளுக்கும் உரிமையாளன் அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. 2வது எலியேசரை வைக்கிறார். எலியேசர் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா, அடுத்தது ஒருத்தர் கிடைக்கிற வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவன்னா காத்திருக்கணும். சில சூழ்நிலையை மாற்றுவனா காத்திருக்கணும். சில பிரச்சனைகளை மாற்றுவனா காத்திருக்கணும். அதுக்கு நடுவில் இங்க ஆளை மாத்தி இதுக்கு பதில் அது, அதுக்கு பதில் இது, இதுக்கு பதில் இது, என் பிரச்சனை, என் போராட்டத்தை மாத்துறதுக்காக பணம் வாங்கினேன், கடன் வாங்கினேன், பொருள் வாங்கினேன், வீட்டை மாத்தினேன், ஊரை மாத்தினேன், ஆளை மாத்தினேன், மாற்றினே தான் இருக்கணும். லோத்து போனாரு, எலியேசர் வந்தாரு. எலியேசர் இருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள யார் ரெடி ஆகுது? 3வது யார் ரெடி ஆனது? என்ன பைபிள படிச்சது இல்லையா நீங்களா? 3வது புள்ள இருக்கிற இடத்துல யார் இருந்தது? இஸ்மவேல். ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல். இது 3த்தையுமே கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணார். அல்லேலூயா. 3 விதத்தில் ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் தன் பிள்ளை இல்லை என்கிற அந்த அங்கலாய்ப்பு, தனக்கு சந்ததி இல்லை என்கிற அங்கலாய்ப்பு, அந்த அங்கலாய்ப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அந்த அங்கலாய்ப்பை மாற்றுவதற்காக என்னென்ன முயற்சியோ செய்கிறார். லோத்துவை கூப்பிடுறார். லோத்துவை வச்சுக்கிட்டு இருந்தார் கூட. லோத்து அனுப்பிட்டார். சரியில்லைப்பா நீ போயிடு. அடுத்தது எலியேசர், என்னத்த எனக்கு தர போறீங்க? இவன் தான் இருக்கிறான் எல்லாத்துக்கும், இவனையும் ஆஸ்வதிக்க போறீங்க. அவனும் இல்லை. 3வது ஆகார் ஐடியா கொடுக்குறாங்க. சாராயில் ஐடியா கொடுக்குறாங்க. என் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேரும், இவள் மூலமாய் சந்ததி பெற. இதையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணார். அல்லேலூயா.
நீங்கள் எந்தெந்த சொந்த முடிவுகளை எடுத்து இதை பண்ணா இந்த பிரச்சனை சரியாயிடும், இந்த பணத்தை எடுத்து அதுல போடு, அந்த பணத்தை எடுத்து இதுல போடு, பிரச்சனை சரியாயிடும், இவங்க கிட்ட போனா சரியாயிடும், இவங்கள கூட இருந்தா சரியாயிடும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கினா சரியாயிடும், குழந்தை இல்ல இந்த பிள்ளைய தத்தத்துக்குனா சரியாயிடும், இது பண்ணா சரியாயிடும், அது பண்ண. நீங்களாக உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் சொந்தமா செய்யாதீங்க. கர்த்தருக்காக காத்திருங்கள். 100 வயசுல நிறைவேறுகிற வாக்குத்தத்தம். தேவன் சொன்னதுதான். இங்க இவர்கள் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, லோத்தும் சுதந்திரவாளி அல்ல, இங்க எலியேசரும் சுதந்திரவாளி அல்ல, இஸ்மவேலும் சுதந்திரவாளி அல்ல, நான் உனக்கு கொடுக்கிற ஈசாக்கே சுதந்திரவாளி. அப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் காத்திருங்கள். சில பிரச்சனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில கண்ணீர் வரும், சில சூழ்நிலைகள் வரும், சில நெருக்கங்கள் வரும். இத பிரச்சனை சமாளிப்பதற்கு இதை பண்ணா நல்லா இருக்குமே, அதை செய்தா நல்லா இருக்குமே, நீங்களாக ஒரு முடிவை எடுத்து ஓடாதிருங்கள். தேவன் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஜெபத்தோடு காத்திருங்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நாமளா எந்த ஒரு காரியத்தை சமாளிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே தேவ சித்தம் தாமதிக்கும், தேவ திட்டம் தாமதிக்கும், தேவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தது தாமதிக்கும். நாம தான் கர்த்தர் ஒருவேளை ஆபிரகாமுக்கு 75வது வயசுல வாக்கு பண்றார்னா 76ல நிறைவேற்றி இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சாரு, உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு போப்பான்னு வாப்பான்னு அழைக்கும் போது கூட லோத்துவ கூட்டின்னு வராரு. எனக்கு இவன் தான் புள்ள அப்படின்னு. ஆனா கர்த்தர் வாக்கு பண்றாரு, நான் உனக்கு சந்ததியை தருவேன். இன்னைக்கு நம்மளால வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் பொறுமையா இருக்க முடியல, அவமானத்தை சகிக்க முடியல, தலகுனியை சகிக்க முடியல, மனுஷனுடைய வார்த்தையை கேட்க முடியல. ஏதோ ஒன்று செய்து ஏதோ ஒன்று பண்ணி இவன் பிரச்சனை மாறினா போதும் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய சொந்த முயற்சிகளை விட்டு தேவ சித்தத்துக்காய் காத்திருப்போம். தேவ சித்தம் நிறைவேற அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ இது ஒரு மணி நேரம் செய்தி. ஆனா இன்னைக்கு நேரம் இல்லை, நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். காத்திரு, கர்த்தர் வார்த்தைக்காய் காத்திரு, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காய் காத்திரு. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நமக்கு பல ஐடியா வரும். ஆபிரகாமுக்கு பல ஐடியா வந்தது. லோத் ஐடியால வந்தாரு, எலியேசர் வந்தாரு, இஸ்மவேல் வந்தாரு. எந்த ஐடியாவும் கர்த்தர் அங்கீகரிக்கல, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். தேவன் சொன்னதுதான் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்க பிளான், உங்க ஐடியா, உங்க ஆல்டர்னேட்டுக்காக நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, எதை பண்ணணும், யாரை பண்ணணும், எங்க வைக்கணும், எதை பண்ணணும், உன் பிளான் உன் திட்டத்தை எல்லாம் ஓர வச்சிரு. முழங்கால நில்லுங்க. வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாரோ அதை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.